दशावतारम् परित्राणाय साधूनां विनाशाय सदुष्कृतां धर्मसंस्थापनार्थाय संभवामि युगे युगे. ஸ்பார்க்கின் மைண்ட் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். உங்கள் ஆதரவுடன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அவதாரங்களை பற்றி கூற விரும்புகிறேன். எப்பொழுதெல்லாம் உலகில் அதர்மம் அதிகரிக்கிறதோ அப்பொழுதெல்லாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நேர்மையானவர்களை காக்கவும் கொடியவர்களை அழிக்கவும் தர்மத்தின் கொள்கைகளை மீண்டும் நிலைநாட்டவும் இந்த பூமியில் காலங்காலமாக அவதரிக்கிறார். அவரது 10 அவதாரங்களில் 2வது அவதாரமான கூர்ம அவதாரம் பற்றி நாம் காண்போம். திருமால் பெருமைக்கு நிகரேது, உந்தன் திருவடி நிழலுக்கு இணையேது. பெருமானே உந்தன் திருநாமம் 10 பெயர்களில் விளங்கும் அவதாரம். திருமால் பெருமைக்கு நிகரேது, அசுரர்கள் கொடுமைக்கு முடிவாகும் எங்கள் அச்சுதனே உந்தன் அவதாரம். கூர்ம அவதாரம், அசுரர்கள் கொடுமைக்கு முடிவாகும் எங்கள் அச்சுதனே உந்தன் அவதாரம். கூர்ம அவதாரம். கூர்மம் என்றால் என்ன? கூர்மம் என்றால் ஆமை என்பது பொருள். ஆமை நீரிலும் நிலத்திலும் வாழும். நீரிலும் நிலத்திலும் ஏற்படும் தீமைகளை அழித்து பக்தர்களை காக்க திருமால் கூர்மமாக அவதாரம் எடுத்தார். இவ்வவதாரம் சத்தியாயுகத்தில் நிகழ்ந்ததாக கூறுவர். ஆனி மாத கிருஷ்ணபட்ச துவாதசி திதியில் திருமால் கூர்ம அவதாரம் எடுத்ததாக புராணங்கள் கூறுகின்றன. கூர்ம அவதாரத்தின் சிறப்பு அம்சம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த அவதாரத்தில் யாரையுமே அவர் அழிக்கவில்லை. பல அரிய பொருட்களை தேவர்களுக்கும் மக்களுக்கும் வழங்க துணை நின்றார். அதுபோல் ஒருவரின் உருவு கொண்டு இகழாமல் அதன் பெருமை கண்டு போற்ற வேண்டும் என்பதே கூர்ம அவதாரத்தின் நோக்கம். ஆம், ஒருவரின் புற அழகினை கண்டு மயங்காமல் அவர்களின் அக அழகினை காண வேண்டும் என்ற அரிய கருத்தினை இவ்வவதாரம் மூலம் நமக்கு உணர்த்துகிறார். பணிவு கொண்டு மலை மீது அமர்ந்த கூர்மமூர்த்தி பார்க்கடலில் இருந்து அனைத்தையும் மீட்டு கொடுத்தார். மேருமலையினை மத்தாக கடையும் போது அதனை தாங்கி நிற்பதற்காக எடுத்த அவதாரம் கூர்ம அவதாரம். இனி கதைக்குள் போகலாமா? தேவலோகத்து பெண் ஒருத்தி மகாலட்சுமி கொடுத்த மலர் மாலையிலை தனது வீணையில் சுற்றி கொண்டு பிரம்மலோகம் சென்றார். அப்போது வழியில் துர்வாச முனிவரை கண்டார். துர்வாச முனிவரை பற்றி உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். அவர் மிகவும் கோபக்காரர். அவரை அவமதித்தவர்களை அவர் எளிதில் மன்னிக்க மாட்டார். அந்த தேவலோகத்து பெண் அவரை வணங்கி அவள் தன்னிடமுள்ள மாலையினை முனிவரிடம் கொடுத்தாள். முனிவர் அந்த மாலையுடன் தேவலோகம் சென்றார். எதிரே தேவேந்திரன் யானை மீது அமர்ந்து வந்து கொண்டிருந்தான். அவனிடம் முனிவர் அந்த மாலையினை கொடுத்தார். தேவேந்திரனோ அந்த மாலையினை அலட்சியமாக வாங்கி யானையின் மீது வைத்தான். யானையோ அதன் துதிக்கையினால் கீழே போட்டு தன் காலால் அதனை மிதித்தது. துர்வாசருக்கு கடும் கோபம் வந்தது. 3 உலகங்களிலும் லட்சுமியின் கடாட்சம் அழியட்டும் என்று சாபமிட்டார். இந்திரன் பதறி முனிவரின் காலில் விழுந்தான். ஆனால் துர்வாசர் கண்டுகொள்ளவில்லை. மூவுலகும் வறுமையில் வாடியது. இந்திரன் முனிவரின் சாபத்தினால் அழிந்ததைக் கண்ட அசுரர்கள் இந்திரனின் கோட்டைக்குள் நுழைந்தனர். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போர் நடந்தது. போரில் அசுரர்கள் அழிந்தாலும் தேவகுரு சுக்கராச்சாரியாரின் சஞ்சீவி மந்திரத்தினால் இறந்த அசுரர்கள் மீண்டும் உயிர் பிழைத்தனர்.
ஆனால் தேவர்களில் இறந்தவர்கள் உயிர் பிழைக்க வழியில்லை. இந்திரன் பிரம்மனை வேண்டினார். பிரம்மா இந்திரனை மகாவிஷ்ணுவிடம் அழைத்துச் சென்றார். விஷ்ணு அமிர்தம் பருகினால் மட்டுமே சாகாவரம் பெற முடியும் என்றார். அதற்கு பார்க்கடலினை கடைந்தால் மட்டுமே அமிர்தம் கிடைக்கும் என்றார். அதற்கு துணையாக அசுரர்களையும் அழைத்து கொள்ளுங்கள் என்று கூறினார். அசுரர்களை துணைக்கு அழைத்த தேவர்கள் அவர்களுக்கும் அமிர்தம் தருவதாக கூறினர். எனவே அசுரர்களும் தேவர்களும் வாசுகி பாம்பினை கயிறாக்கி மேருமலையினை மத்தாக்கி பார்க்கடலை கடைந்தனர். அசுரர்கள் தலைப்பகுதியிலும் தேவர்கள் வால் பகுதியிலும் பிடித்து கொண்டு கடையத் தொடங்கினர். ஆனால் மேருமலை பாரம் தாங்காமல் சாய்ந்தது. அதனால் கடைய முடியவில்லை. உடனே எம்பெருமானை வேண்டிக்கொள்ள மகாவிஷ்ணுவும் ஆமையாக உருமாறி கடலுக்கு அடியில் சென்று மலையை தன் முதுகில் தாங்கினார். இதனை இளங்கோவடிகள் வடவரையை மத்தாக்கி வாசுகியை நானாக்கி கடல் வண்ணன் பண்டொரு நாள் கடல் வயிறு கலக்கினையே கலக்கியதை அசோதையர் கடை கயிற்றார் கட்டுவும் கை மலர் கமல் உந்தியாய் மாயமோ மருட்கைத்தே. இதன் பொருள் வடமலையாம் மேருவை மத்தாக்கி வாசுகியினை கயிறாகவும் கொண்டு அன்று மலையினை கடைந்தவன் இன்று யசோதையின் சிறு கயிறினால் கட்டுண்டு கிடக்கிறானே, என்ன விந்தை என்று வியந்து பாடுகிறார். பார்க்கடலில் இருந்து வரிசையாக பொருட்கள் வந்தன. முதலில் ஆழகால விஷம் வெளிப்பட்டது. அதன் கடுமை தாங்காமல் அனைவரும் மிகவும் துன்புற்றனர். மகாதேவன் அந்த ஆழகால விஷத்தினை உண்டார். நீலகண்டன் என பெயர் பெற்றார். பின் மகாலட்சுமி வந்தாள். அவள் மகாவிஷ்ணுவை மணந்து கொண்டாள். அதன் பின் காமதேனு, ஐராவதம் என்ற வெள்ளையானை, சந்திரன், கற்பக விருட்சகம் இவைகளை தேவர்கள் எடுத்துக்கொண்டனர். வருணி, சுராதேவி போன்ற அழகு மங்கையர்களை அசுரர்கள் எடுத்துக்கொண்டனர். கடைசியாக அமிர்த கலசம் தாங்கி தன்வந்திரி பகவான் தோன்றினார். 4 கைகளுடன் தோன்றிய இவர் கைகளில் சீந்தில் கொடி, அட்டைப்பூச்சி, அமிர்த கலசம், கதாயுதம் தரித்திருந்தார். தன்வந்திரி மருத்துவர்களின் தலைவர் என கருதப்படுகிறார். தன்வந்திரியின் கைகளில் உள்ள அமிர்தத்தினை பெறுவதில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் கடும் போட்டி நடைபெற்றது. அசுரர்கள் அமிர்தம் பருகினால் அவர்கள் நீண்ட ஆயுள் பெற்று தேவர்களுக்கு மிகுந்த துன்பம் கொடுப்பார்கள் என்று எண்ணிய விஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்தார். தேவர்களுக்கு அமிர்தம் அளிப்பதற்காக விஷ்ணு எடுத்த ஒரே பெண் அவதாரம் மோகினி அவதாரம். அமிர்தம் பங்கிட்டுக் கொள்வதில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. அப்போது மோகினி அவதாரம் எடுத்த விஷ்ணு அசுரர்களை தன் அழகால் மயக்கி தானே அமிர்தத்தினை பங்கிட்டு அளிப்பதாக கூறி முதலில் தேவர்களுக்கு கொடுக்க துவங்கினாள். ஆனால் தாங்கள் ஏமாற்றப்பட இருக்கிறோம் என்று உணர்ந்த ஒரு அசுரன் தேவர்கள் போல் உடையணிந்து அவர்களின் வரிசையில் வந்தமர்ந்தான். அவனுக்கும் மோகினி அமிர்தம் அளித்தாள். அவன் அதனை அருந்தும் வேளையில் சூரியனும் சந்திரனும் அவனை அசுரன் என அடையாளம் காட்டினர். உடனே மோகினி தன் கையில் இருந்த கரண்டியை கொண்டு அந்த அசுரனின் கழுத்தினை வெட்டினாள். அமிர்தம் அருந்திய காரணத்தினால் அவனது உயிர் பிரியவில்லை. தலையும் உடலும் வேறு வேறாக மாறியிருந்த அவனை ராகு கேதுவாக மாற்றி நவக்கிரகங்களில் முக்கியமானவராக மாற்றினார் நம் பெருமான் சிவபெருமான். கூர்மம் சனியின் அம்சமாக கருதப்படுகிறது. இப்படி தேவர்களுக்கு அமிர்தம் தருவதற்காகவும் அசுரர்களை வெற்றி பெறுவதற்காகவும் எம்பெருமான் கூர்ம அவதாரம் எடுத்தார். ஆபத்து வரும்போது ஆமை தன் உடலை ஓட்டுக்குள் இழுத்துக்கொண்டு தற்காத்து கொள்ளும். மனிதனும் ஐம்புலன்கள் கண், காது, மூக்கு, வாய், மை ஆகியவற்றை அடக்க பழக வேண்டும். இந்த தத்துவம்தான் கூர்ம அவதாரம். இந்த அவதாரத்தில்
எம்பெருமான் எந்த ஆயுதமும் எடுக்கவில்லை, யாரையும் மதம் செய்யவும் இல்லை. தேவர்களுக்கு அமுதம் கொடுத்து காப்பாற்றினார். மலங்கு விலங்கு நெடுவெள்ளம் மருக ஆங்கோர் வரை நட்டு இலங்கு சோதியார் அமுதம் எய்து மாளவோர் ஆமையாய் விலங்கல் திரிய தடங்களுடன் சுமந்து கிடந்த வித்தகனை கலங்கள் முனிநீர் கண்ணபுரத்தடியேன் கண்டுகொண்டேனே என்பது திருமங்கையாழ்வார் கூற்று. கூர்மா அவதார பெருமை குறித்து பாடிய பாசுரம். சனி கிரகபீடைகள் உள்ளவர்கள் கூர்ம அவதாரத்தை வணங்கினால் சனி தோஷம் நீங்கும். கூர்மம் என்பது பணிவு. பணிவோடு இருந்தால் எத்தகைய பெரும் செயலையும் எளிதில் முடித்துவிடலாம். கூர்ம அவதார மந்திரம். ஓம் தராதராய வித்மகே வாசகஸ்தாய தீமகி தன்னோ கூர்ம பிரசோதயாத். ஓம் தராதராய வித்மகே வாசகஸ்தாய தீமகி தன்னோ கூர்ம பிரசோதயாத். ஓம் தராதராய வித்மகே வாசகஸ்தாய தீமகி தன்னோ கூர்ம பிரசோதயாத். மூழ்கி மறைந்த மந்திரமலையினை மத்தாக்கி கடல் கடைய முங்கி முதுகில் சுமந்து நின்ற முரளி மோகனா, உன்னை வணங்குவோர்க்கு அனைத்து நலன்களையும் அருவாயாக. நாராயண 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 நாராயண.